இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற மகோகனி மரங்களை எல்லாம் கவாத்து செய்ய போறோம். அதாவது கிளைகளை எல்லாம் வெட்டி மரங்களை சுத்தம் செய்ய போறோம். 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல ஏராளமான மகோகனி மரங்களை தோட்டத்து வரப்புல ஊனியிருந்தா அது எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. மரங்களை கவாத்து செய்யறதுக்கு முன்னாடி மரத்துல இருக்க எறும்புகள் கடிக்காத மாதிரி பொடிகளை எல்லாம் காலுக்கு தடவிக்கிட்டு நானும் மரத்துல ஏறி கவாத்து செய்யற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மகோகனி மரத்தை பொறுத்தளவுக்கு நேருக்கு நேர் வளரக்கூடியது. இந்த மாதிரி நேருக்கு வளர்ற மரத்துக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கிளைகள் வர விடக்கூடாது. அப்படி வந்துன்னா அந்த கிளைகளுக்கு பூரா சத்துக்கள் போய் மரம் வந்து பெருசா வளராம போயிடும். அடிமரம் பெருசா வராம போயிடும். கிளைகள் பெருசா போயிடும். அதனால கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டு இந்த மாதிரி கவாத்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா மரம் பெருசா வரும். நாளைக்கு நம்ம வெட்டி விற்பனை செய்யும்போது ப்ராஃபிட்டுமே நல்லா கிடைக்கும். மகாகனி மரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டிம்பர் மரம் தேக்கு மரத்துக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. அதாவது கதவு, நிலவு, ஜன்னல் எல்லாத்துமே இதை பயன்படுத்தலாம். விலையும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குது. இதுலேயே நம்ம நாட்டு ரகம், ஒட்டு ரகம். நம்ம வச்சிருக்கிறது ஒட்டு ரகம். நாங்களும் தொடர்ந்து வேலைகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மழையுமே கனமான மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் செய்கிற வேலைக்கு இடையூறாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா மழையும் நின்று ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்திருந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் தொடர்ந்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மழை வெஞ்சனால நம்ம வெட்ட போகிற மரத்துக்கு எல்லாம் தண்ணி மேலே இருந்தனால பூரா சலசலன்னு தண்ணி வடிஞ்சுக்கிட்டே அதே மாதிரி நம்ம ஏணி வச்சு ஏறது மரத்தில் வலிக்கிட்டே கிடந்தது. நானும் ஒரு வழியாக அலங்காம வச்சு ஏணிகளை வச்சு நானும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பெரிய மரத்துக்கு பெரிய ஏணியும் சின்ன மரத்துக்கு சின்ன ஏணியும் வச்சு நாங்களும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். மழை பெஞ்சனால ஒரு மைனஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் கடைசி வரைக்கும் பொழுதா வரைக்கும் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வெட்டிட்டு அந்த கிளைகள் எல்லாம் ஓர்ஸை எடுத்து போட்டு வெளியே வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எறும்புகள் கடிச்சு பூராமே மழை பெஞ்சு ஒரு வழியாக தக்கி புக்கி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நானும் அப்பாவும் காலையில இருந்து இதே வேலையை பார்த்துட்டு இருந்தனால நாங்களும் மதிய சாப்பாடும் சாப்பிடல. அதனால நம்ம பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் இளநீங்களை பிடிங்க ஆள் கொண்டா குடிச்சு வயிறு நிறச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். நானும் அப்பா கிளம்பிட்டோங்க.